ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஸ் டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு பிரைடல் பேங்கிள் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் சில்க் த்ரெட்டை ஆல்ரெடி நான் சுற்றி வச்சிட்டேன். அதில் லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு 4 mm ஸ்கொயர் குந்தன் அதை ஒட்டிக்கிறேன். பாதி பாதியாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஒட்டிக்கலாம். ஃபுல்லாக க்ளூவை போட்டுட்டு அப்புறம் ஒட்டினோன்னா நம்ம ஒவ்வொரு ஸ்டோனாக வச்சுட்டு வரதுக்குள்ளே அந்த க்ளூ காஞ்சிரும். அதனால் நான் பாதி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறமா பாதி க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இந்த ஃபுல் பேங்கிளையும் இந்த 4 mm குந்தனை ஒட்டிக்கலாம். ஸ்கொயர் குந்தனை ஃபுல்லாக ஒட்டிட்டேன். அதே மாதிரி ரொம்ப ஓவர் க்ளூவும் நம்ம வச்சோம்னா அது காஞ்சதுக்கப்புறம் அசிங்கமாக தெரியும். இந்த மாதிரி லைனாக போட்டுட்டு அந்த குந்தனை வைக்கும்போது அது ஈவனாக எங்கே பார்த்தாலும் ஸ்ப்ரெட் ஆகி நமக்கு அழகாக இருக்கும். இல்லைன்னா அன்ஈவனாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது ஃபுல்லாக முடிஞ்சோடனே இதை நல்லா காய வச்சு எடுத்துட்டு இதுக்கு இடையில ஒவ்வொரு ஸ்கொயர் குந்தனுக்கும் இடையில லைட்டாக க்ளூ வச்சுக்கிறேன். இதில் 3 mm ரவுண்டு குந்தன் ஒயிட் ஸ்டோன் ஒட்டிக்கிறேன். இது மாதிரி ஒரு பென்சிலில் லைட்டாக க்ளூவை டச் பண்ணிவிட்டு அந்த ஸ்டோனை எடுத்தோன்னா அதிலே ஒட்டிக்கும். நம்ம இந்த க்ளூவில் வச்சு அதை ப்ரெஸ் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். பென்சிலில் ரொம்ப க்ளூ இல்லாமல் மட்டும் பார்த்துக்கணும், இல்லைன்னா ஸ்டோனை ஸ்பாயில் பண்ணிடும். இதே மாதிரி அந்த ஸ்கொயருக்கு உள்ள எல்லா கேப்லேயும் இந்த 3 mm ரவுண்ட் குந்தனை ஒட்டிக்கிறேன். 2 சைடுமே ஃபுல்லாக ஒட்டி முடிச்சிடலாம். இதை இப்போ 2 சைடுமே ஃபுல்லாக முடிச்சிட்டேன். அதே மாதிரி நான் ஆல்ரெடி 3 பேங்கிள் ரெடி பண்ணி வச்சிட்டேன். மொத்தமாக 4 பேங்கிள் இப்போ நம்ம பண்ணதோடு சேர்த்து ரெடி பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு 20 mm ரெட் கலர் சில்க் த்ரெட்டு சுற்றி ஒரு பேங்கிள் எடுத்திருக்கேன். அப்புறமா 6 mm ஸ்கொயர் குந்தனும் இந்த மாதிரி ஸ்டோன் பேட்சும் எடுத்திருக்கேன். சென்டரில் ஸ்டோன் பேட்சை ஒட்டிடலாம். இதுக்கு கொஞ்சம் நிறையவே க்ளூ வச்சுக்கலாம். இந்த ஸ்டோன் பேட்ச் 2 லைன் இருக்கிறதுனால 2 லைனுக்கும் வர மாதிரி நம்ம ஒட்டணும். ஃபுல்லாக இந்த மாதிரி க்ளூ சென்டராக பார்த்து அப்ளை பண்ணிட்டு வரேன். இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சதுக்கப்புறமா இந்த ஸ்டோன் பேட்சை எடுத்து இந்த மாதிரி வச்சு ஒரு ஹாஃப் இது இப்படி ப்ரெஸ் பண்ணிடுறேன். அடுத்த ஹாஃப் அதே மாதிரி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிடணும். இந்த ஸ்டோன் பேட்ச் ஃபுல்லாக நல்லா இதை மாதிரி ஒட்டிட்டு நான் எந்த அளவு வேணுமோ அந்த அளவு பார்த்துட்டு கட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டார்டிங்கும் எட்ஜையும் ஒன்றா சேர்த்து வச்சு நல்லா ஒட்டிடலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணாலே இது ஒட்டிக்கும் நல்லா. இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இந்த சைடில் இந்த 6 mm ஸ்கொயர் குந்தனா நான் ஒட்டிக்கிறேன். இப்போ இது கேப்பில் நாம் ஸ்கொயர் குந்தன் ஒட்ட போகிறோம். இந்த ஸ்கொயர் குந்தன் கொஞ்சம் பெரிய சைஸ், அதனால் அது பேங்கிளுக்கு வெளியே தான் நீட்டிகிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது நல்லாயிருக்கும். அங்கே எப்படி நம்ம அந்த க்ரீன் பேங்கிளில் ஒட்டினோமோ அதே மாதிரி க்ளூ நீட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒவ்வொரு குந்தனாக ஒட்டிகிட்டே வரேன். ஃபுல்லாக இப்போ ஒட்டிட்டேன். இதே மாதிரி இந்த சைடு ஒட்டி முடிச்சதும் அந்த சைடும் ஒட்டிக்கலாம். ஃபுல்லாக 2 சைடுமே 6 mm ஸ்கொயர் குந்தனா ஃபுல்லாக ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் இந்த ரெட் பேங்கிளில் 2 பேங்கிளும் அந்த க்ரீன் பேங்கில் 4 பேங்கிளும் ரெடி பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக வச்சு முடிச்சிட்டோம். இப்போ 2 சைடும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ அந்த க்ரீன் பேங்கிளோட இதை சேர்த்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது நல்லா காய வச்சதுக்கப்புறமா எடுத்தது. க்ளூ எல்லாமே ஃபுல்லாக காஞ்சிருச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching.